வெல்கம் பேக் டு ஏவி ஃப்ளிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இவரை கூப்பிட்டுட்டு போட் வந்து எப்படி செய்கிறாங்க, இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்னெல்லாம் கேரி அவுட் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது மீன்ஸ் எனக்கு சின்ன ஒரு ஐடியா அவ்வளோதான். பட் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பர்ஃபெக்ட் ஃபிஷர்மேன் ஐடியா தான். அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிஷர்மேன். இங்கே தான் வந்து போட்டை வந்து எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு இங்கே தான் கரையில் ஏற்றி வேலை பார்ப்பாங்க. ஸோ இங்கே கீழே ஒரு பார்க்குறீங்கள மிஷின் கிடையாது, ஒரு ரோலர் மாதிரி. இங்கே ஒரு ரோலர் இருக்கும். அப்புறம் வந்து கடலுக்குள்ளே, அதாவது இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து ட்ராக் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கும், உள்ளே போய் பார்த்தா தெரியும் சரியா. அதில் வந்து இந்த மிஷின் இதை வச்சுருவாங்க. கீழே வச்சுட்டு போட்டை ஸ்ட்ரைட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு இரும்பு கம்பி மாதிரி இது ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதுலேருந்து அப்படியே பிடிச்சி அங்கே ஒரு பீஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ரோலில் சுற்றிட்டுருக்கும். இதுலேருந்து ஒரு ரோப் வந்து அந்த பீஞ்சில் கனெக்ட் ஆகி இன்னொரு சைடு வந்து அந்த நம்ம க்ரெயின் இருக்குல்ல, ஜேசிபி மாதிரி. ஸோ ஜேசிபியை வச்சு ஜேசிபியில் இன்னொரு வந்து எண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இழுக்க வந்து போட் வந்து அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும். பைய மூவ் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பெப்ளர் பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதானே டைரக்ஷன் சேஞ்சர். ஆமாம், இதுதான் வந்து நீங்கள் எல்லா போட்லேயும் போனால் அந்த கரெக்டுக்கு முன்னாடி கறங்கிட்டு இருக்கும்ல, அதாவது காரில் இருக்க ஸ்டீரிங் மாதிரி போட்டில் இருக்கும்ல, அதோட மூவ்மெண்ட் வந்து நான் இதுதான். அந்த அங்கே அந்த மெட்டல் பிளேட்டு தானே, அங்கே இருந்து இதுதான் வந்து கனெக்ட் ஆகும் சரியா. வேறு எதுவுமே கனெக்ட் ஆகாது. அந்த ஸ்டீரிங்லேருந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து சுக்கான்னு சொல்லுவாங்க லோக்கலில். சுக்கான் அப்படின்வாங்க. சுக்கான். இதுதான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். வேறு எதுவுமே அது பண்ணாது, இது மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ மேலே ஏற்றுறது மேக்ஸிமம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது தான். பெயிண்ட் அடிக்கிற மீன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னா எப்படி அதில் இருக்க ஹோட்டலோட சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக பெயிண்ட் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் மேலே ஏற்றி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுவாங்க. மேலே உள்ள வீலர்ஸ், இன்ஜின் ரூம், ஸ்டோர் ரூம். டேய் அனகொண்டா படத்தில் கூட்டு போற நீ என்ன பாடு ஜாலியாக இருக்கு. அளவு தெரியலையா பார்த்தா? எதுவும் வராது. ஸோ வந்து இப்போ போட்டை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது தான் மோஸ்ட்லி மேலே ஏற்றுவாங்க. பெயிண்ட் அடிக்கிற மீன்ஸ் எல்லா வேலையுமே அதில் அடங்கும். கிட்டத்தட்ட புதுசு மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ போட்டை மேலே ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாகவுமே வந்து ஆற்று நிறைஞ்சி அப்படியே பிடிச்சி வைக்கும். பாறையில் இல்லை, கடலில் போய் ஏதாவது பாறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்களை நல்லா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த போட்டில் எல்லாம் பிடிச்சிருக்கும்.
சின்ன சின்ன தோடு கூட அப்பப்போ இதில் இருக்கும். நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சா அதை காமிச்சிட்டாரு. இப்போ எந்த போட்லேயுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க சரியா. நல்லா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ண அப்புறமா நல்லா துரு பிடிச்சிருக்கு இந்த போட்டெல்லாம். ஸோ வந்து சுத்தியில் வச்சு டிக்கி டிக்கி நடிச்சு அந்த துரு எல்லாத்தையும் எடுத்துட்டு ப்ரேமர் அதெல்லாம் போட்டு வந்து நல்லா பாலிஷ் பண்ணி விட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இந்த மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி விட்டுருவாங்க. பண்ணி மேலே வந்து போட்டை வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து வெளியில் மட்டுமே இல்லை, போட்டோட உள்ள எல்லா சைட்லேயுமே பண்ணுவாங்க. இது வந்து சாரம் கெட்டுறது, சாரம் கெட்டுவாங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. இதை வந்து சாரம் கெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி ஒரு 50,000 ரூபா ஆகும். இந்த கம்பு எல்லாத்தையும் கெட்டுறதுக்கு 50,000 ரூபா ஆகும். 50,000 ரூபா ஆகும். இது வந்து போட்டு ஏற்றின அப்புறமா அவங்களோட தேவையை பொறுத்து வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கெட்டிருப்பாங்க. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி அது அடிப்பாங்கல்ல துரு எல்லாம் போகிறதுக்கு, அந்த எந்த இடத்துலலாம் துரு எல்லாம் போய் ரொம்ப கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து இதை ஒட்டி அடிச்சுது பிரேமர்லாம் அடிச்சு யாரை பார்க்குவாங்க அந்த இதை பாலிஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இப்போ ஒரு வீட்டில் அப்படியே ஏதாவது ஒரு பள்ளங்கள்லாம் கிடந்தா அதில் சிமெண்ட் போட்டு நிரப்புவாங்கல்ல, அது அதே தான் சரியா. இதை போட்டு அந்த இடத்த வந்து நிரப்பி விட்டுருவாங்க. நிரப்பிட்டு தான் அதுக்கு மேலே தான் இந்த இதெல்லாம் அடிச்சு இந்த எலும்பு கூடு தான் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்கெலிட்டன். அதாவது மனுஷங்களுக்கு எப்படி ஸ்கெலிட்டல் பாடி, ஸ்கல்லு, போன்ஸு எல்லாம் இருக்க மாதிரி இதுதான் ஒரு போட்டோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். எஸ், நாடி நரம்பு எலும்பு எல்லாம் இதுதான் ஸ்டார்டிங்கில். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உள்ள கம்பி சிமெண்ட்லாம் மாட்டுறது இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு கீழே ஒரு ராடு தெரியுதுல்ல, லென்த்தாக இருக்குல்ல கீழே, ஐ மீன் ஸ்டாண்டுக்கு மேலே கீழே இல்லை, ரொம்ப கீழே இல்லை, அந்த ராடு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அந்த ராட்லேருந்து தான் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டு பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர். இது எந்த போட்லேயும் தெரியாது, ஏன்னா நம்ம உடம்புல இருக்க போன்ஸ் எல்லாம் தெரியவும் அதே மாதிரி தான் இதுக்கும். இது கண்டிப்பாக வெளியே தெரியாது. அண்ட் இதுதான் போட்டோட ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக இது வந்து உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளியே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும். அது அந்த அந்நியம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த அந்நியம் சைடில் தான் வந்து அந்த ஸ்டோர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலஸ்னா வந்து இந்த போட்டுக்கு மேலே வீடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வீலஸ். அதுதான் அந்த வீலஸ். அதில் தான் தூங்குவாங்க, சமைப்பாங்க. போட்டு அதோட பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி எல்லாம் இருக்கும்ல, அந்த சாதனங்கள் வந்து அந்த வீலஸோட பேஸில் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டீல் அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு தடுப்பணை மாதிரி. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஜின் ரூம். எஸ், அங்கே தான் வந்து போட்டோட ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜின் ரூம் வந்து அதுதான். இன்ஜின் ரூமில் வந்து என்ன இருக்கும், இன்ஜின் இருக்கும், வேற என்ன, பம்பு இருக்கும், இன்ஜின் ரூம் ஜென்ரேட்டர் இருக்கும், டீசல் டேங்க் இருக்கும், தண்ணி பிடிக்கிற தண்ணீர் தொட்டி இருக்கும். பேசுறா, மக்களுக்கு தெரியணும்ல, அங்க இன்ஜின் மட்டுமா இருக்கும், ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்டில் வலைகள் இருக்கும். அதாவது தொழிலுக்கு போகும்போது கையை வீசிட்டு போக முடியாதுல, வலையை கொண்டு போனாதான் வலையை போட்டு மீன் பிடிக்க முடியும். எனவே அந்த கம்பார்ட்மெண்டில் வலைகள், அப்புறம் மிதவைகள், அதுகள், இதுகள் மற்றும் பல சாதனங்கள் இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரோப் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். அதில் வந்து ஒரு ரோப்பை வந்து அந்த ரோலரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் திருப்பு இங்கே பீன்ஸ் தெரியும். இந்த பீன்ஸில் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு அதர் ரெண்டு வந்து அந்த தெரியும் இந்த சைடு. இந்த எண்டு வந்து ஜேசிபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு எண்டு வந்து ரோலர்லையும் ஒரு எண்டு ஜேசிபியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எண்டை வந்து ரோலர் அங்கே ஜேசிபி இழுத்துட்டு போகும். இன்னொரு எண்டு வந்து போட் அந்த ரோலரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. போட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. இந்த வீடு வந்து அதுக்கேற்ற மாதிரி சுற்றிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் போட்டை வந்து மேலே வந்து இழுத்துட்டு வராங்க. சரியா?